வணக்கம் உறவுகளே. அதிமுக எத்தனை துண்டாக உடைய போகுது அப்படின்னு தெரியல. அதாவது பிஜேபி என்ன ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா, திமுகவை அழிக்க வேண்டும் என்று பிஜேபி நினைக்கல. திமுக தோக்கணும்னு பிஜேபி நினைக்கல. ஆனால் அதிமுகவை அழிக்கணும்னு நினச்சாங்க. அதனால தான் அதிமுகவோட கூட்டு வச்சாங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 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 சின்ன ஒரு ஒரு இது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் இருந்தார். அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, எதில் வரலாம் அந்த 1,76,000 கோடி ரூபா 2G ஸ்பெக்ட்ரா ஊழல். அதில் தான் ஒரு கும்பல் வந்து ஜாயின் ஆகிடுச்சு. ஜாயின் பண்ண வச்சாங்க அண்ணா ஹசாரே, இவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரண் பேடி அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி. அது இந்த கும்பலாக தான் அந்த கஞ்சா வியாபாரி ஒருத்தர் இருப்பான்ல, ஒரு சாமியார், ஃப்ராடுகார சாமியார். அவன் பேர் என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த யோகாலாம் செஞ்சு காட்டுவான்லாங்க, அவன் பேர் தாங்க. பேர் வாயில் வரமாட்டாங்குது. அவன் இவங்கெல்லாம் வந்து பாபா ராம்தேவுங்க. அவன் பேர் நல்ல பேர், அருமையான மனுஷன், நல்ல மனுஷன், ரொம்ப அருமையான மனுஷன். சுப்ரீம் கோர்ட்டு கழுவி ஊற்றுச்சு. நீ செய்கிற பொருள் எல்லாம் எதுவுமே வந்து சயின்டிஃபிக்காக நீ சொல்கிற இதெல்லாம் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றுச்சு உத்தரவை. இப்படி போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை நம்ம எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இப்படி தான் காங்கிரஸுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி, அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக காங்கிரஸை பர்மனெண்ட்டாக வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு, இவர்கிட்ட 3 வருடங்களாக எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு நீ பிஜேபி ஆட்சியில் இருக்குது, அப்படியே இருக்குது. இதே கதை தான் இங்கே நடந்திருக்குது. எங்கே நடந்திருக்குது? தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. எல்லாமே பொய் சொல்லி கிட்டத்தட்ட 200 வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் அதிகமாக வாட்ஸ்அப்பை வைத்து இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் பொய்யான தகவல்களை பரப்பி, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க அப்படியே குதிச்சாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. என்னென்ன குதிச்சாங்க? திமுக காரங்கெல்லாம் தெலுங்குனுங்க, எல்லாம் ஆந்திராவிலேருந்து பிழைக்க வந்தாங்க. அங்கே வரவு செலவெல்லாம் ஆந்திராவில் தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் தெலுங்கு புராணம் பாடுறாங்க. அதில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் முக்கால்வாசி தெலுங்குக்காரங்க. எப்படியெல்லாம் உருட்டாங்க தெரியுங்களா? பயங்கரமாக உருட்டினாங்க. ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் உருட்டினாமல் பாருங்கள், செம உருட்டு. எதுக்கு எடுத்தாலும் தெலுங்குன்னு. ஏண்டா, தமிழ்நாட்டில் இருந்துட்டு காணொலி போடுங்கடா தைரியம் இருந்தால். போய் அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் ஆப்பிரிக்காலையும் உட்காந்துக்கிட்டு தெலுங்குக்கு சரி, அவங்க தெலுங்கு பேசுகிறவங்களே இருக்கட்டுமே. இப்போ தெலுங்குக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்குதா? இல்லை நேராக சம்மந்தி வீட்டு இருக்குதா? இல்லை எதுக்காவது போகிறாங்களா வராங்களா? இந்த ஊரில் தான் பிறந்தாங்க, இந்த ஊரில் தான் வாழ்ந்தாங்க, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்த ஊரில் தான் வாழ்ந்தாங்க, இந்த ஊரில் தான் பிறந்தாங்க, இந்த ஊரில் தான் கல்யாணம் பண்ணாங்க, இந்த ஊரில் தான் புள்ள குட்டி வைத்தாங்க, இந்த ஊரில் தான் சொத்து சொங்கெல்லாம் வச்சுருக்காங்க, இந்த ஊரில் தான் எம்எல்ஏ இருந்திருக்கார், சிஎம் இருந்திருக்காங்க, இந்த ஊரில் இந்த நாட்டை நல்வழிப்படுத்துறதுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இவன் வந்து புதுசாக என்னமோ இவன் கண்டுபிடிச்ச மாதிரி இவன் தெலுங்குக்காரன் தமிழ்நாடுக்கு எதிரி பாடுபட்டது போல தமிழ்நாடு தானே பாடுபட்டார். சரி, அது ஒரு பஞ்சாயத்து, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் வந்து அவங்க பிஜேபி என்ன நினச்சிதோ அது நடந்துருச்சு. அதிமுக சுக்கா நொறுங்க போகுது. இந்த அதிமுக இருக்கக்கூடிய இந்த அல்லு சில்லுகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இன்னும் டைம் இருக்குது. அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இப்போ தான் வந்து இப்போ 2 தரப்பையும் சபாநாயகர் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. 2 தரப்பையும் சபாநாயகர் ஏற்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த 2 தரப்பையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு மீட்டிங் ஒன்று போடுவாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து கட்சிக்குள்ளார ஒரு மீட்டிங் போடுவாங்க. பொதுக்குழுவில் செயற்குழு போட்டு அதில் வந்து யாரை வந்து கொள்கை கொள்கை பரப்பு செயலாளராக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போவோம், நீயா நானும் போடுவாங்க. இது ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் நடந்துச்சு பார்த்தீங்களா, பழைய சண்டை. அதே சண்டை திரும்ப வரும். இப்போ இதில் சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் நம்ம புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் இப்போ நேர் ஆப்போசிட்டாக இருக்காங்க. முதல்ல வந்து எடப்பாடி யார் கூட போனார்? ஓபிஎஸ் கூட போனார். இப்போ யார் கூட மோத போகிறாரு? இந்த 3 பேர்த்து கூட மோத போகிறாரு. இப்போ இதெல்லாம் யார் நடத்துகிற நாடகம்? பிஜேபி நடத்துகிற நாடகம். பிஜேபி வந்து ஆதவர்ஜினா மூலமாக தாவேகாவையும் தாவேகாவை வந்து தாவேகாவுக்கு செக் வச்சிருக்கிறது அருள்ராஜ், ஆதவர்ஜினா, சிடி நிர்மல்குமார், இன்னும் சொல்லப்போனால் அந்த ராதன் பண்டிட்டா, அந்த ஜோசிகர், இவங்கெல்லாம் வந்து திமுக தாவேகாவுக்கு செக் வைக்கிறது. தாவேகா எப்படி போகணும், என்ன மாதிரி பண்ணணுங்கிறத கைட்லைன் கொடுக்குறாங்க. இப்போ அதிமுகவுக்கு முதல்ல பண்ணாங்க அப்படின்னா பிஜேபிக்காரங்க தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் சண்டையை மூட்டி விட்டுறது, எல்லாத்தையும் விலைக்கு விடுறது, அப்புறம் சேர்த்து விடுறது, அப்புறம் சேர்ந்து இருந்தால் அப்புறம் சின்னத்தை காட்டி இந்த பிள்ளைங்களுக்கு இந்த பிஸ்கட் காமிப்போம்ல,
இந்த குச்சி மிட்டாய் காம்பம்ல, குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதை நான் உனக்கு ரெட்டலை அப்படி அப்படி திருப்பி காமிச்சு அவர்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிட்டாங்க. இவங்க ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் சேர விடாமையே பண்ணிட்டாங்க. பிஜேபி தான் காரணம், நான்லாம் அடித்து சொல்லுவேன் நான். இதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அது முதல்ல இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அதே இபிஎஸ் தான் ஒரு பக்கெட்டு மட்டும் பாரி இருக்குது. அந்த பக்கெட்டு யார் இருக்காங்க, அன்னைக்கு ஓபிஎஸ் ஒத்தாள், இன்றைக்கி வந்து 3 பேர் 3 பேரும் கிட்டத்தட்ட இந்த 3 பேர் ஓபிஎஸ்ஸை வந்து தமிழ்நாடு பூரா எல்லாத்துக்கும் தெரியும், இபிஎஸ்ஸை தமிழ்நாடு பூரா எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே தெரிஞ்ச முகம் தான், தெரிஞ்ச ஆளுங்க தான். ஆனால் அந்த எஸ்பி வேலுமணியும் விஜயபாஸ்கரை ஓரளவுக்கு நல்லா தெரியும் அவர் ஏரியாவில், எஸ்பி வேலுமணியவை அவர் ஏரியாவில் நல்லா தெரியும், சிவி சண்முகத்தை வந்து அவர் ஏரியாவில் நல்லா தெரியும். ஆனால் இவர்கள் 3 பேரையும் தமிழ்நாடு பூரா தெரியுமா அப்படின்னா தெரியாது, வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா இவங்க அந்த அளவுக்கு பெரிய ஆளும் இல்லை, ஃபேமஸான ஆளும் இல்லை. ஓபிஎஸ் இபிஎஸ் எப்படி தெரிஞ்சாங்கன்னா ஜெயலலிதா ஆட்சியிலே, ஜெயலலிதா கவர்மெண்ட்லேயே அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார். அதுவும் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் சுற்றி பார்த்து எல்லா 2 பேருமே சுற்றி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் 2 பேர்த்துக்கு சண்டைங்கிறது பல வருடங்களாக நடந்துக்கிட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே 2 பேர்த்துக்கு சண்டை நடந்து அந்த சண்டையில் வந்து இபிஎஸ் ஜெயிச்சார், ஓபிஎஸ் ஒத்துட்டார். இதன் காரணமாக இவர்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பூரா தெரியும். ஆனால் எஸ்பி வேலுமணியையும் சிபி சண்முகத்தையும் விஜயபாஸ்கரை புதுக்கோட்டை விஜயபாஸ்கரையும் எப்படி தெரியும், தமிழ்நாடு பூரா எப்படி தெரியும்? அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? எந்த நம்பிக்கையில் இவங்க வந்து நாங்கள் தனி கட்சி வைக்கிறோங்க அது பண்ணீங்கன்னா உடைக்கிறீங்க, அதிமுக உடைக்கிறீங்க. அதிமுக வந்து எந்த ஒரு நோக்கத்தோடு எந்த ஒரு லட்சியத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படிங்கிறது இருக்கட்டும். அந்த லட்சியத்தில் அந்த நோக்கத்தில் அந்த குறிக்கோளெல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது, அது வேறு விஷயம். ஆனாலும் கட்டி காப்பாற்ற 50 வருடங்களுக்கு மேலே 1971 ஆரம்பித்தது இன்றைக்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 26 வருடங்கள் 55 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இல்லை, 56வது வருஷம் நடக்குது இல்லை, 55 வருஷம் முடிஞ்சு போச்சு இல்லை. அப்போ அந்த 55 வருடங்களாக இருந்த ஒரு கட்சியை போகிற போக்கில் நீங்கள் பாட்டுக்கு அடுத்தவன் பேச்சம் கேட்டு ஊராம் பேச்சம் கேட்டுட்டு அவன் 20 கோடி தரான், இவன் 15 கோடி தரான், அதை எம்எல்சி சீட்டு தரான், மந்திரி பதவி தரான், எதுவாக தரட்டுங்க, கட்சியாக போங்க, கட்சியாக வாங்குங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பிஜேபி கூட பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க, பிஜேபி கூட பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் பிஜேபி பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ நான் வந்து மகாராஷ்டிராவில் என்னாச்சு, இதில் நம்ம சரத்பவர் கட்சி என்னாச்சு, சிவசேனா கட்சி என்னாச்சு, அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கோங்க. காங்கிரஸை எதிர்ப்பதற்காக ஒரு துருப்பு சீட்டாக இருந்தார். காங்கிரஸ் கட்சி டெல்லி ஆட்சியில் இருந்தது. அந்த டெல்லி ஆட்சியை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைப்பற்றினார். அதுக்கப்புறம் பஞ்சாப் போனார், அதை வந்து பிஜேபி ரசிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் திருப்பி எலெக்ஷனில் இவங்க ஏதோ மாயமாலம் பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவாலையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்குது டெல்லியில். இது வந்து இவர்களுக்கு கைவந்த கலை. அதே நிலைமை தான் தமிழ்நாட்டிலையும் வரப்போகுது. இப்போ ஒரு கட்சியை காலி பண்ணுங்கிறது ஒரு 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 லாங் டைம், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கால ஒரு அஜெண்டா அது. இப்போ அந்த அஜெண்டாவை கிட்டத்தட்ட 95% நிறைவேற்றிட்டார் அமித்ஷா. அதிமுக கிட்டத்தட்ட 95% இனிமேல் மீண்டு வர்றதுங்கிறது கஷ்டம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அந்த மீண்டு வரணும் அப்படின்னா திரும்ப எல்லாரும் ஒன்று சேரணும். சசிகலாவிலேருந்து ஓபிஎஸ்லேருந்து இபிஎஸ்லேருந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த கைக்குழுக்களோட ஒரு வாயில் பால் ஊற்றுன மாதிரின்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வாயில் பால் ஊற்றுன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வாயில் பால் ஊற்றுன மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு எதிர்காலம் இருக்கிறது. இப்போ 25 பேர் பிச்சுக்கிட்டு வந்தீங்க, முதல்ல இபிஎஸ் பண்ண தான் எல்லாத்தையும் கூட்டு சேர்ந்து ஜெயிச்சிருந்தா அப்போ 45 சீட்டுக்கு ஜெயிச்சதுக்கு இன்னும் 20 சீட்டு 30 சீட்டு 50 சீட்டு ஆட்சியை கூட பிடிச்சிருக்கலாம். அனைவரும் மட்டும் சேர்ந்திருந்தால் ஆட்சியை பிடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் ஆட்சியை பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. இப்போது மேற்கொண்டு இந்த தோல்வியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன காரணம், எது காரணம், இது எப்படி நம்ம வந்து என்ன தப்பு பண்ணோம், எங்கே தப்பு பண்ணோன்னு யோசிக்கணும். கட்சி இருந்தால் மட்டும்தான் ஒரு எம்எல்ஏவுக்கோ எம்பிக்கோ அந்த கட்சி தலைவருக்கோ மரியாதை. கட்சியே இல்லாட்டினா இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ தேமுதிக நிலைமையை யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, அது ஒன்று. நாம் தமிழர் யோசிச்சு பாருங்கள், அது ஒன்று. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கட்சியாக இருந்து போனால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, அந்த ரெட்டலைக்கு வாழ்க்கை இருக்குது, அதிமுகங்கிற சொல்லுக்கு வாக்கு இருக்குது, வாழ்க்கை இருக்குது.
நீங்கள் அங்கேருந்து 25 பேர் இங்கே போக, அங்கேருந்து 17 பேர் அங்கிட்டு போக, இங்கேருந்து 4 பேர் இங்கிட்டு போக, இங்கேருந்து 3 பேர் அங்கிட்டு போக, கட்சி கரைஞ்சி காணாமல் போயிடும். ரெட்டலையை முடக்கப்படும். கட்சியை இருந்து இழுத்து மூடிடும் பிஜேபிக்காரன். அதுக்கு தான் அவன் பிளான் பண்ணி உங்களை வந்து ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு பேசி உங்கள் மேலே ரைடு விட்டு உங்களுடைய ஆவணங்களை பூரா தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில. அதிமுகவினுடைய நிலை மிகவும் தர்ம சங்கடமான ஒரு நிலைமையில் இருக்குது. அதிமுக எப்படியும் தேர்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. தேரும், எதுவும் முடியாததில்ல. அந்த முடியாததற்கு நீங்கள் என்ன பண்ணணும், முடியறதுக்கு நீங்கள் என்ன முடியாததை முடித்து வைப்பதற்கு என்ன பண்ணணும், அனைவரும் ஒன்று சேரணும். இது வந்து இபிஎஸ்ஸோடைய ஈகோவை, இபிஎஸ்ன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஈகோ இருக்குது. எங்களை அவங்க பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, அவங்கள இவங்க பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க. ஒன்றும் இல்லை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னா ஒரு அம்மா பேசுனாங்க, அவர்களெல்லாம் கையெல்லாம் ஆடுது அப்படின்னாங்க. ஆனால் அந்த அம்மாவையும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாரு. ஜெயிச்சாரா ஜெயிக்கலையாங்க, இது வேறு விஷயம். கூட்டணி கட்சிகளை எப்படி அரவணைத்து போனார் அப்படிங்கிறதான் மேட்ரு. அதனால் நீங்கள் வந்து சொந்த ஈகோவெல்லாம் கொஞ்சம் கட்சியில் கொண்டு காமிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பணம் செலவு பண்ண பணத்தெல்லாம் சம்பாதிக்கணும். நான் எப்படியோ இந்த அமைச்சரவையிலே நான் அமைச்சராகணும். முதல்ல விஜயோட அமைச்சரவையில் நீங்கள் அமைச்சர் ஆனாவே உங்களுடைய முகம் செதஞ்சு போயிடும். நீங்கள் இப்போ என்ன முகத்தில் இருக்கீங்க, அதிமுகங்கிற முகத்தில் இருக்கீங்க, ரெட்டலைங்கிற முகத்தில் இருக்கீங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருங்கிற முகத்தில் இருக்கீங்க, புரட்சித் தலைவி மாண்புமிகு ஜெயலலிதாங்கிற முகத்தில் இருக்கீங்க. நீங்கள் இப்போ அந்த முகம் வந்து சிதைக்கப்படும். தாவேகா முகமாக மாற்றப்படுவீர்கள். தாவேகா இப்போ தான் நட்டுருக்காங்க, இனிமேல் தான் வேறு பிடிக்கணும். வேறு பிடிச்சி உள்ளே போகணும். ஆணி வேறு நல்லா தரையில் பூமியில் இறங்கணும். அதுக்கப்புறம் வளரணும், காய்க்கணும், பூக்கணும், காய்க்கணும், கனியை பறிக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து இன்னும் லேட்டாகும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த இப்போ இருக்கிற சவால்கள், நிறைய சவால்கள் இருக்குது. கட்சியை ஒழுங்காக மரியாதையை காப்பாற்றிக்கிங்க, அதான் நல்லது. அதிமுகங்கிற கட்சியை தக்க வைத்து கொள்ளுங்கள், பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கிறது. இல்லை என்றால் தாவேகால சேர்ந்தீங்கன்னா கரைக்கப்படுவீர்கள். தாவேகா விஜயோடைய நிலை என்னாகும், திரும்பவும் வந்து பிஜேபி தலையிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி மாற்றிடும். அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையும் விஜய்க்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் மக்கள் செல்வாக்கு இருக்குது. எதிர்த்து நிற்பாருன்னு நம்புவோம். எவ்வளோ தூரம் எதிர்த்து நிற்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. நன்றி, வணக்கம்.